அந்த ஹஜ்ஜுக்குள்ள அந்த மெக்கால இருக்கக்கூடிய அந்த உள்ள இருக்கக்கூடிய அந்த அவங்களுக்குள்ள அவங்க கோயில்னு சொன்னா அவங்களால ஏத்துக்க முடியாது. அதுக்கு ஒரு சாவி இருக்கு. அந்த சாவிங்கக்கூடியது பனி சாயிபா அப்படிங்கக்கூடியவங்களுக்குள்ள குடும்பத்தினரிடம் முகமது நபி கொடுத்தார். அதாவது உத்மான் குடும்பம், அந்த குடும்பத்தினர் மட்டும்தான் அந்த சாவியை பரம்பரையாக வைத்துக் கொள்ள வேண்டுமாம். வருஷத்துல 2 தரம் தான் அதை திறப்பாங்களாம். அதை திறந்து அதுல அவங்க புனித நீரை தெளித்து பன்னீரை தெளிப்பார்களாம். அந்த 2 தரம் தான் ஒரு வருஷத்துக்கு அதை திறப்பாங்களாம். ஆனா அந்த சாவி பனி சாயிபா குடும்பத்திடம் மட்டும்தான் கொடுக்கப்படும். அந்த பனி சாயிபா குடும்பத்தினர் மட்டும்தான் அதை திறந்து அங்கே பூஜை செய்ய வேண்டும். அவங்கள்ட்ட இருந்து அந்த சாவி எப்ப போகும்னா, ஏதாவது ஒரு கொடூரன் வந்தால்தான் அவர்களிடமிருந்து அந்த சாவி போகுமா. அப்ப அவங்கள்ட்ட இருந்து அந்த சாவியை யாராவது மாத்தி வாங்கியாச்சுன்னா அவன் கொடூரமானவன் அப்படின்னு நான் சொல்லல, அப்படின்னு முகமது சொல்லியிருக்காரு. இப்ப என் கேள்வி என்ன அப்படின்னா, அப்ப அந்த ஒரு குடும்பம் தான் அங்க போய் பண்ணணும் அப்படின்னா இது என்ன தீண்டாமை இல்லையா? ஏப்ப நம்ம ஊர்ல இருக்காரு ஜைனுலாப்தீன், நல்ல முஸ்லீம், நம்ம ஊர்ல இருக்காரு. ஏன்னா நான் அப்துல் கலாம சொல்ல மாட்டேன், ஏன்னா உங்க கணக்கில் அவர் நல்லவரா இருக்க முடியாது. ஏன் இங்க உள்ள ஒரு கையில அந்த சாவியை கொடுக்கலாமே, ஏன் கொடுக்க மாட்டேங்கிறியே? அந்த குடும்பம் மட்டும்தான் வச்சிருக்கணுங்கிறீங்களே, அப்ப இது ஏற்றத்தாழ்வு இல்லையா? அப்ப அந்த ஒரு குடும்பத்தில் பிறந்தார் என்ற காரணத்திற்காக மட்டுமே மெக்காவின் சாவி அவரிடம் இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னா, அந்த இடத்துக்கு போகக்கூடிய யாத்திரைக்கு இங்க எதுக்கு ஹஜ் இல்லம் கட்டணும்? ஏற்றத்தாழ்வு ஒழிக்கணும்னு சொன்ன முஸ்தபா ஹஜ்ஜுக்கு போகக்கூடாது, ஹஜ்ஜுக்கு போகக்கூடியவன் எல்லாம் ஏற்றத்தாழ்வு வச்சவன், அவனெல்லாம் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம்னு பகிரங்கமாக சொல்ல தயாரா? அன்பான அறம் வலைக்காட்சி சொந்தங்களே, பீஸ் டிவி நண்பர்களே, எனது முகநூல் மற்றும் யூடியூப் இன்ஸ்டாகிராம் சேனலுடைய சொந்தங்களே, உங்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பு. நம்பிக்கையோட நீங்க செய்யலாம். நாணயத்தோடு நாங்கள் நடந்த நிறுவனமான குட்வில் இன்சூரன்ஸ் உங்களுக்காக தயாராக இருக்கிறது. உங்க வாகனத்திற்கான மோட்டார் இன்சூரன்ஸ், உங்க குடும்பத்துக்கான ஹெல்த் இன்சூரன்ஸ், உங்க எதிர்காலத்துக்கான லைஃப் இன்சூரன்ஸ், இந்த மூன்றையும் வெவ்வேறு இடத்துல நீங்க தேடி அலைய தேவையில்லை. ஒரே இடத்துல இந்தியாவோட முன்னணி டாப் 10 நிறுவனங்களோட நாங்க டைப் வச்சிருக்கிறோம். நீங்க எந்த நிறுவனத்துல கேட்டாலும் பெஸ்டா, சிறந்த முறையில, குறைந்த விலையில, உங்க பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி பெஸ்டான கொட்டேஷனை நாங்க தர தயாரா இருக்கிறோம். ஸ்பெஷல் ஆஃபர் என்ன அப்படின்னா, இந்த 5 ஆண்டு காலமாக எங்களுடைய யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ், ஃபேஸ்புக் ஃபாலோவர்ஸ், இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ், நீங்க எங்களை தொடர்பு கொண்டு உங்களுக்கான ஆஃபர் பெஸ்டான பாலிசியை நீங்க பெற்றுக்கொள்ளலாம். இயற்கையான சுத்தமான கலப்படம் இல்லாத மலைத்தேன், கும்புத்தேன் வாங்க விரும்புகிறீர்களா? கீழே ஒரு எண் கொடுத்துருக்கிறோம். அந்த எண்ணை தொடர்பு கொண்டு குறைந்த விலையில சிறந்த தரத்தோட வாங்குவதற்கு உங்களுக்கு நாங்க உதவுறோம். இது பண்ணை தேன் கிடையாது, மலைகள்லையும் காடுகள்லையும் எடுக்கக்கூடிய தேன். ரொம்ப அடர்த்தியா இருக்கும். ஒரிஜினல் தேன் அப்படிங்கிறத பதிவிடுறதுக்கு தான் நம்முடைய டீம் எடுக்கிறத அப்படியே உங்களுக்கு வீடியோ காட்சிகளாக பதிவிடுறோம். அடுத்து கொம்பு தேன் எப்படி எடுக்கிறாங்க அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு பதிவிடுறோம். இல்லையா? ஏன் பி ஜெயலலிதாவுடைய கையில கொண்டே கொடுக்க வேண்டியான, இங்க இருந்து உம்ரா ஹஜ் போறவங்களுடைய கையில கொண்டே கொடுக்க வேண்டியான அப்படின்னு சொல்லி இவர் என்ன செய்யறாருன்னா, இது ஏற்றத்தாழ்வு இல்லையா? ஏப்பா, இதைத்தான் நம்ம சொன்னோம். மொட்டத்தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போடாதிய, இதுக்கும் சம்பந்தமே கிடையாது. மலைக்கும் மடுவுக்கும் உள்ள வித்தியாசம். இது ஏற்றத்தாழ்வு கிடையாது. ஏற்றத்தாழ்வை ஒழிப்பதற்காக முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஸ்மான் இப்னு தல்ஹா பனு சைபா அவர்களுடைய குடும்பத்திடம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்தார்கள். ஏற்கனவே கொடுத்தார்களான்னா ஏற்கனவே அவர்கள் கையில தான் இருந்துச்சு. இது எதுக்காக கொடுத்தாங்க அப்படின்னா, ஏற்கனவே அவர்கள் எல்லாம் காஃபிராக இருந்தார்கள். மக்காவில் நபிகள் நாயகத்துக்கு துன்பத்தை கொடுத்தார்கள். ஒட்டகத்தின் மலக்குடலை முதுகில் தூக்கி வைத்தார்கள். காபாவுக்குள் வணங்க விடவில்லை. சாவியை கேட்டாங்க, திறந்து விடல. அவ்வளவு நபிகள் நாயகத்தை கீழ்நிலை நடத்தினார்கள். இப்படி நடத்திருக்கக்கூடிய சூழல்ல அவர்கள் எல்லாம் சிலையை வணங்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஆனா காபாவை கரெக்டா பாதுகாத்துக்கிட்டாங்க, அமானியத்தை பேர்னாங்க. இந்த அடிப்படையில நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து துரத்தப்பட்டு மக்கா வெற்றி கொள்ளும் போது மதீனாவிலிருந்து வந்தார்கள். மன்னர் அவர்தான் சக்கரவர்த்தி. அவர் நினைச்சா என்ன வேணாலும் செய்யலாம். என்னை இப்படி செய்தவர்களை, இஸ்லாத்தை ஏற்ற காரணத்திற்காக இஸ்லாத்தை ஏற்றவர்களையும் துன்புறுத்தினார்கள், நபிகள் நாயகத்தையும் துன்புறுத்தினார்கள். இப்ப நபிகள் நாயகம் கரங்கள்ல நாடே வந்துருச்சு, என்ன சாவி, ஈஸியா பறிச்சிடலாம். ஆனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பறித்து விடுவார்களோ, இந்த சாவியை அவர்கள் வாங்கி விடுவார்களோ, நம்மை சாவியை பத்தி கூட கவலை இல்லை, நம்ம என்ன செய்ய போகிறார், ஆகா இப்படி வந்து விட்டாலே நம்ம இவருக்கு இவ்வளவு துன்பம் விளைவிச்சிருக்கிறோமே அப்படின்னு அந்த குலத்தார் நினைத்து கொண்டிருக்கும் போது
நீங்கள் அப்ப அவங்க காஃபிரா தான் இருந்தாங்க. நபிகள் நாயகம் உள்ள வர்றாங்க, என்ன செஞ்சுட்டாங்கன்னாக்க இந்த சாவியை இந்த குடும்பத்தாரே வச்சுக்கிறட்டும், அமானிதத்தை அவங்கள்ட்ட நீங்க கொடுத்துருங்க. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான், இன்னல்லாஹ யஅமுரு அன் துஅத்துல் அமானத்தி இலா அஹ்லிஹா, அமானத்துக்களை அமானிதங்களை அவர்களுக்குரியவர்களிடம் நீங்கள் ஒப்படைத்து விடுங்கள் அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சாவியை அவருடைய கரங்களிலே கொடுத்து விட்டு, நீங்களே இதை என்ன செய்யுங்க, நிர்வகிங்கள். சாவியை மட்டும் அவங்க அந்த காபத்துல்லாவுடைய சாவி அவங்கள்ட்ட தான் இருக்கும். இன்று வரைக்கும் அந்த குடும்பத்தாரிடம் அந்த பரம்பரையிடம் தான் இருக்கும். இது ஏன் அப்படின்னா, இதுதான் ஏற்றத்தாழ்வை ஒழித்தார்கள் சாவியை கொண்டு. ஏன் முஸ்லிமா மாறினா தான் நீ உயர்ந்தவன் அப்படின்னு நபிகள் நாயகம் சொல்லல. காஃபிரா இருந்தாலும் நீங்கள் கண்ணும் கருத்துமாக காபத்துல்லாவை பாதுகாக்கிறார்கள், இவர்கள் பாதுகாக்கிறார்கள் என்ற ஒரே காரணத்திற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்துக்கு வந்தாதான் சாவி தருவேன், காபத்துல்லா புனிதமானது, அல்லாஹ் எழுப்பிய இறைவனை மாத்திரம் வணங்குவதற்காக எழுப்பப்பட்ட உலகில் முதல் ஆலயம், அது எங்களுடைய கரங்கள் தான் இருக்க வேண்டும். ஏனென்றால் இன்றைக்கு ஆட்சி அதிகாரம் அனைத்தும் என்னுடைய கையில் இருக்கிறது, ஆஃப்டர் ஆல் ஒரு சாவி என் கைக்கு வரக்கூடாதா அப்படின்னு நபிகள்லாம் நினைக்கல. நீங்கள் காஃபிராக இருந்தாலும் நீங்கள் இந்த சாவியை நீங்களே மெயின்டைன் பண்ணுங்க, உங்க குடும்பத்தாரே மெயின்டைன் பண்ணட்டும். அப்ப இதுதான் ஏற்றத்தாழ்வு ஒழிச்சது. சாவியை இவர் இருந்தால் சாவியை போட பாக்குறாரு ஏற்றத்தாழ்வுன்னு சொல்லிட்டு இப்ப பேசுன ஐயா சாவி உடை அணிந்து பேசுறாரு. இவரு சாவியை போட்டு இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் பிரிவினையை உண்டு பண்ண வேண்டும், இந்துக்களிடத்திலே இது ஏற்றத்தாழ்வு உள்ள மார்க்கம் என்று நிறுவ வேண்டும் என்று அவர் நினைக்கிறார். இதன் மூலமாக இந்த விளக்கத்தை கொடுப்பதற்கு அவர் உதவிவிட்டார். ஏற்றத்தை ஏன்னா அவருக்கு இறைவனை ஒரு இறைவனை வணங்கல. அந்த சமயத்துல சாவி வைத்திருந்த சமயத்துல நபிகள் நாயகத்துக்கு துன்பம் விளைத்திருக்கிறார். அதையெல்லாம் நபிகள் நாயகம் மறந்து இவர்கிட்ட சாவி நீங்களே வச்சுக்கன்னு சொல்லவும் அவரே உண்மையிலேயே கலங்கி போயிட்டார். அந்த குலத்தாரே கலங்கி போய், சே இப்படிப்பட்ட ஒரு மனிதரையா நம்ம இங்க காபத்துல்லாவுல தொழுக விட மாட்டேன்னு சொன்னோம். இப்ப அவர் நினைச்சா என்ன வேணாலும் செய்யலாம், இவரையே என்ன வேணாலும் செய்யலாம், என்ன சாவியை கொடுக்கறது. அப்ப எதுக்காக கொடுத்தாங்க? முஸ்லீமா இருந்தா மட்டும்தான் நான் உன்கிட்ட கொடுப்பேன் அப்படின்னு சொல்லல. முஸ்லீமா இல்லை என்று சொன்னாலும் சில இந்துக்களிடம் நல்ல குணங்கள், நல்ல அவங்கள்ட்ட உள்ள நல்ல கருத்துக்கள்லாம் இருக்கும், அவங்கள்ட்ட உள்ள நல்ல குணாதிசயங்கள்லாம் இருக்கும். அப்படி இருக்கும்போது அப்ப அதை அப்படியே பின்பற்றுங்க. உதாரணத்துக்கு ஒரு ஸ்கூல் நடக்குது, ஹெட்மாஸ்டர் மாறுறாரு, பியூன் கரெக்டா பூட்டுறாரு, கரெக்டா திறக்கிறாரு, கரெக்டா அந்த பள்ளிக்கூடத்தை மெயின்டைன் பண்றாரு. அந்த பியூன் மாறவே இல்லை. ஹெட்மாஸ்டர் மாறினதுக்காக பியூனை மாத்தலாமா? பியூன் தான் கரெக்டா இருக்காரு, சரியா இல்லைன்னா மாத்தலாம். அந்த ஹெட்மாஸ்டர் என்ன செய்யறாரு, இந்த சாவியை பள்ளிக்கூடத்து சாவியை நீங்களே மெயின்டைன் பண்ணுங்க, நீங்க கடைசி வரைக்கும் பியூனாக செக்யூரிட்டியாக அதை செக்யூர் பண்ணக்கூடியவராக நீங்களே இருந்துக்குங்க அப்படின்னு ஒரு ஹெட்மாஸ்டர் சொல்றாரு. இது ஏற்றத்தாழ்வா? ஏற்றத்தாழ்வுனா என்ன? பிறப்பால் உயர்வு தாழ்வு. தாயிலிருந்து பிறந்தவன், நெஞ்சிலிருந்து பிறந்தவன், பாதத்திலிருந்து பிறந்தவன், உன்னை தொட மாட்டேன், தொட்டா திட்டு, பார்த்தா திட்டு, படிச்சா புத்தகத்தை படிச்சா காதல ஈயத்தை காட்சி ஊத்து என்று சொல்லி எழுதி வைத்திருக்கிறார்களே, இதைத்தான் ஒழிக்கணும். இது ஏற்றத்தாழ்வா? ஏற்றத்தாழ்வ சாவியை வைத்து அல்லாஹ்வுடைய தூதர் ஒழித்திருக்கிறார்களே தவிர சாவியை வைத்து வளர்க்கவில்லை. அப்புறம் தான் அவர் இஸ்லாத்துக்கு வந்துடுறாரு. பிற்காலத்துல அவர் இஸ்லாமியராக மாறி விடுகிறார். அப்ப சாவியை வச்சு சனாதனத்தை நீங்க என்ன செய்யக்கூடாது, எடப்படக்கூடாது. சனாதனம் வேறு, சாவியை வைத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாதியை ஒழித்தது என்பது வேறு. நிறவெறியை ஒழித்து, சாதி கொடுமையை ஒழித்து, ஏற்றத்தாழ்வை ஒழித்து, அனைத்தையும் ஒழித்து கட்டி ஐயாமுல் ஜாஹிலியா, இந்த அறியாமை காலத்து பழக்க வழக்கங்களை என்னுடைய காலில் போட்டு விதிக்கிறேன் என்று சொல்லி, லா ஃபதுல் அலி அரபியின் லா அஜமியின், அரபி பேசக்கூடியவர் அரபி பேசாதவரை விட உயர்ந்தவரோ தாழ்ந்தவரோ கிடையாது, அவங்க மொழி எல்லாமே சமந்தேன், இது ஒரு கருவிதான் என்று சொல்லி இப்படி மொழி வேற்றுமை, இன ஒற்றுமை, குல வேற்றுமை, உலகத்தில் உள்ள அனைத்தையும் ஒழித்து மனிதம் மாத்திரம்தான் சிறந்தது, படிப்பால் உயர்ந்தவன் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, பிறப்பால் உயர்ந்தவன் கிடையாது. அப்ப இதுக்கு எந்த அளவுக்கு இவர் முடிச்சு போட்டு மக்கள் மத்தியில் தவறான கருத்தை பதிவு செய்கிறார் என்பதை நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள். ஆகையால் அது வேறு இது வேறு என்பதை நீங்கள் தெள்ள தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். இஸ்லாத்துக்கு எதிராக உள்ள தவறான வாதங்களை இவர்கள் வைத்தார்கள் என்று சொன்னால் அதற்கு கண்டிப்பாக பதிலளிக்கக்கூடிய இடத்தில் இஸ்லாமியர்கள் நாங்கள் இருக்கிறோம் என்பதை இதிலிருந்து நாங்கள் உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறோம். சரியாக முறையாக படித்துவிட்டு கருத்துக்களை வையுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.